2026ல சீமான், அண்ணாமலை, உதயநிதி, விஜயும் சேர்த்து இவரோட பங்கு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னும் பின்னும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்டது. ஆக்சுவலா என்ன பொறுத்தவரை இதுதான் ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அண்ணாமலை ஃபார் சிஎம், அண்ணாமலை ஃபார் பிஎம் எல்லாம் ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தனியா அவரே வார் ரூம் போட்டு வச்சிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு அமுச்சு விட்டுடலாம். போயிட்டு மேற்கு மேல வாங்க, இப்பத்தி உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னா. ஏன்னா அந்த கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்ப நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரா இருக்கும் பொழுது, மாநில தலைவர் அதிமுகவோட பொதுச் செயலர் அப்படின்னும் போது அவங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் சிஎம் ஆர் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போறாங்க. அப்ப அண்ணாமலைக்கு அங்க வேலை இல்லை. அண்ணாமலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம், என்டிஏ கூட்டணி ஜெயிப்பதற்கு வேலை செய்யலாம். ஆனா அவர் அதை இன்னும் ஃபுல்லா செஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் அண்ணா நான் வந்துங்கன்னா மோடிஜி சொன்னதுனாலதான் நான் அமைதியா இருக்கிறேன், அதற்காக தான் நான் இருக்கிறேன், இதற்காக தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. அவரும் பாத்தீங்கன்னா காணும். ஆனா அங்க போவாரு, இங்க ஒரு டான்ஸ் பார்க்கலாம், பத்திரிகையாளர் சந்திப்பு, இதை தான் பார்க்கலாம் அண்ணாமலை கிட்ட. அப்ப அண்ணாமலை வந்து இப்போ 2026ல அவருக்கு பெரிய ரோல் கிடையாது. அடுத்தது வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரைலாம் பாத்தீங்கன்னா 2021லயும் எதிர்பார்த்தோம், அதுக்கு முன்னாடி 2016லயும் எதிர்பார்த்தோம். அண்ணன் வந்து எப்பயுமே நான் தனியாக தான் செல்வேன், நான் 2% வாழ்ந்தாவே போதும், தோத்தா தோல்வி, ஜெயிச்சா அதாவது தோல்வி ஒண்ணு, பயிற்சி ஒண்ணு, வெற்றி பெற்றால் அது வெற்றி, தோத்து போயிட்டோம்னா அது பயிற்சி அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போறாரு. எவ்வளவு வருஷத்துக்கு பயிற்சி? அப்படி என்ன அது அது ஒரு, அதாவது அவருக்கு தகுதி இருக்குன்றத நிறைய பேர் நம்புறாங்க, நாம் தமிழர் கட்சியில நம்புறாங்க. ஆனா அவர் தான் வந்து ஒரு கிங் மேக்கர். அதாவது கிங் மேக்கர் ஆடிட்டு கூட கிங் ஆடலாம். ஒரு கூட்டணியில போனா பொசிஷன் கிங் மேக்கர் ஆடலாம். நான் கிங்கும் ஆட மாட்டேன், கிங் மேக்கரும் ஆட மாட்டேன், தலையா ஆடுவேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் போதா வரைக்கும் என்ன சொல்லிட்டாரு, விஜய் சார நடு ரோட்ல நின்னா நடுவுல அடுபட்டு சாவ அப்படின்னு வேற சொல்லி விட்டாரு. அப்ப அப்படியே ஒரு கூட்டணி இல்லாம போயிடுச்சு. இங்க ஒரு ஏதோ கூட்டணி போய் சேர்ற மாதிரி தெரியல. அதான் 2026 உண்டான காலம் அண்ணன் சீமானுக்கும் இல்ல. நிதர்சனமா பேசும். கட்சி வளரட்டும், கட்சிக்கு வாக்கு வங்கி கூடட்டும், அது வேற. ஆனா இரண்டு கட்சிகளுக்குமே நான் சொல்றேன், தாவேக்காக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, வாக்கு விகிதாச்சாரம் புதுசா ஏறலாம். தாவேக்கா புதிய கட்சி, ஒரு வாக்கு வாங்கி அவங்க ப்ரூவ் பண்ணலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா. தேர்தலில் ஜெயிச்சு முதல் இடத்துக்கு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவருக்கு ஒண்டி கொஞ்சம் லைட்டா சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ்னா அவருக்கு உண்டான சான்ஸ் கிடையாது. உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க போய் திமுக சார்பா பிரச்சாரம் பண்ணீங்கன்னா திமுக தோத்து போயிடும். இதே முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, மக்களோட நம்பிக்கையை பெற்றிருக்காரு, ஒரு கண்ணியமான ஆட்சி கொடுப்பாரு, வளர்ச்சி இருக்கும், தொழில் வளர்ச்சியோ இல்ல வந்து வேலை வாய்ப்போ ஏதோ அப்படின்னு ஒரு பிரச்சாரம், தமிழ் கலாச்சாரத்து மீது ஈடுபாடு உண்டு அப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒருவேளை திமுக திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி திமுக வருது அப்படின்னா முதலமைச்சரா திரு உதயநிதியை உட்கார வச்சுறாருன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே திருப்பி வந்து அவரை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அது சட்டத்துல இடம் இருக்கா? ஆனா இடம் இருக்கு. அதிக பெரும்பான்மை கிடைச்சிச்சுன்னா உதயநிதியை முதல்வரா உட்கார வைக்கிறத திமுக கட்சி எம்எல்ஏக்களுக்கோ இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவருக்கு வந்து டிஎம்கே திருப்பி வந்தா 2026 அவருக்கு உண்டான தேர்தலா இருக்கும். ஒருவேளை திமுக அப்படியே ஆட்சி வந்தாலும் அவர் துணை முதல்வரா தொடர்வார், பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டீங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தவர் மருத்துவர் ஐயா, இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சின்னையா தான் அப்படின்னு சொன்னார். ஒரு சொந்த குடும்பத்தை கூட கையாள முடியல, ஒரு பிரச்சனை, வெளியாலாம் கிடையாது. இப்போ ஒண்ணு வீட்டு சொந்தம், சம்பந்தி வீட்டுல பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. ஒரே குடும்பம், ஒரே அப்பா அம்மா, குடும்பத்துல பிரச்சனை, கூட பிறந்த பிறப்பு, ஒண்ணு விட்டு கொடுத்துட்டு போலாம். இன்னொன்னு மருத்துவர் ஐயாவுக்கு வயசாகி போச்சு, இவர் எவ்வளவு நாள் இன்னும் நினைவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அவருக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கட்டும், அது வேற விஷயம். ஒரு அரசியல்வாதிக்கு நினைவு தப்பாம இருக்கணும், வார்த்தை பெறலாம பேசணும். ஆமா, இன்னைக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். நீங்க வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் வேணா மதிக்காம இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து வன்னிய சொந்தங்கள்ல இருந்து எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நபர். அத வந்து நீங்க உங்களோட அப்பான்றதுனால கடந்து போக முடியாது. அப்பானா அப்பாவை எதிர்த்து பேசுற மகன்னா அது வீட்டுல. இன்னைக்கு இது அரசியல் ஆகி போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சின்றது அவரோட சொந்த உழைப்புல வந்த கட்சி. அந்த கட்சிய கூட இருக்கிற இளைஞர்களை வச்சு ஒரு வயசானவரை பெரியவரை நீங்க ஏமாத்தி புடுங்குறீங்க. இது இப்படிதான் பார்ப்பாங்க. சரி, அதனால புடுங்கிட்டாரு, இவர்கிட்ட நிர்வாகிகள் அதிகமா இருக்கிறாங்கன்றதுனால எல்லாரும் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி வந்துட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் மருத்துவர் ராமதாஸ் பின்னாடி போட மாட்டாங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அப்ப ஆல்ரெடி மாம்பழம் வந்து
ஒரு 10% வாக்குக்கு மேல ரொம்ப வருஷமா ஏறாம அப்படியே இருக்குது. ஒரு கூட்டணின்னு ஒரு விஷயத்துல போனாதான் மாம்பழத்துக்கு ஒண்ணு இலையோட போனா அது பழுக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லைன்னா அது அப்படியே காயோட தான் இருக்குது. கல்லு வச்சு தான் பழுக்க வைக்கணும். இப்ப கடைசியா என்னன்னா இந்த கல்லு வச்சு பழுக்கிறதுக்கு போயிட்டாங்க. அதுதான் தாவேகா. என்ன சொல்றாரு? ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சியில் அதிகாரம் வேணும். இதான் விஜய் சொன்ன டயலாக் இது. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு என்னன்றாங்க, அன்புமணிய வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னா என்டிஏ கூட்டணி இல்ல. இல்ல. அதிமுக பிஜேபி கூட்டணியும் இல்ல. திமுக ஆட்சி மாற்றம். அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா? அங்க பாட்டு பாடுற இடத்துல போய் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கவங்க மாம்பழத்தை வச்சுட்டு போய் நிக்கணும். மாம்பழமும் வராது, ஏன்னா அன்புமணி கிட்ட இருக்கு. வைபு பண்ண முடியுமா இந்த வயசுல ஐயா ராமதாஸால? இல்ல வைபு பண்ற அரசியல்வாதி அவர். அவரோட அறிக்கை ஒரு காலத்துல கலைஞர் அவர்களோட போட்டி போடும். அந்த மாதிரி அறிக்கை அனுப்புவார். பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இன்னும் அந்த சொல்லாடல் இருக்கிற ஒரு தலைவர். நீங்க இல்ல, கடைசியில போயிட்டு இன்னைக்கு விஜய் கூட வரைக்கும் அவங்க பாமக வெளியிடுற நிழல் பட்ஜெட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா அது நிழல் பட்ஜெட் அருமையா இருக்கும். ஒரு இயற்கை பத்தின புரிதல் 2 பேருக்கு தான் தமிழகத்துல அதிகம். ஒண்ணு ஐயா மருத்துவர் ராமதாஸ், இன்னொன்னு அண்ணன் சீமான். அவங்களுக்கு தான் ஒரு ஒரு இயற்கை, ஒரு மண்ணுக்கு, ஒரு மரத்துக்கு, ஒரு குளத்துக்கு, தண்ணீருக்கு உண்டான அரசியல்னா அங்கேயும் அந்த புரிதல் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு கட்சி வந்து கடைசியில இன்னைக்கு விஜய் சாருக்கு என்ன தெரியும்? இல்ல விஜய் சார் என்ன பொதுமக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணிருக்காரு? அவர் சூழ்நிலை அதுக்கு வந்து வேற எதனா ஒரு மாற்று சிந்தனை இருக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை சரி, அந்தந்த கட்சி அவங்க அவங்களோட. பட் 2026 அன்புமணிக்கு உண்டான வருஷம் கிடையாது. நீங்க கேட்ட 4 பேருக்குமே 2026 அவர்களுக்கு உண்டான தேர்தல் கிடையாது. களம் என்பது அதிமுக வர்சஸ் திமுக அல்லது திமுக வர்சஸ் அதிமுக இப்படிதான் போகும். இதுதான் களத்துல இருக்கு. இதுல விஜய் வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா தான் இருப்பார். விஜய் வந்து இந்த மாதிரி அதிமுக சீட்டு கிடைக்கல, கூட்டணி கிடைக்கல, இல்ல திமுக ஆல்ரெடி கூட்டணி ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் போது இந்த 2 படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 3வது ஒரு படம் டிக்கெட் கிடைக்கல, அப்ப நம்ம படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், என்ன பண்ணுவோம்? 3வதா ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி 3வதா கொஞ்சம் பேர் போய் படம் பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்படிதான் தாவேகா போகும். அந்த கட்சியை நம்பி யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கும் அதே நிலைப்பாடு தான். இன்னொன்னு, இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் எல்லாமும் வந்து என்ன சொல்றாங்க, பொங்கலுக்கு முன்னாடி இவர்களும் வருவாங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்களும் அவரோட இருப்பிடத்தையும் அவருக்கு போயிட்டு வந்திருக்க அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கும் பேர் எடுக்கிறதுக்கும் அவர் முயற்சி செய்யறாரு. பொலிட்டிக்கலி அன்ப்ரூவன். இப்போ பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து இருதுருவ அரசியல பார்த்திருக்கிறாங்க. திமுக வர்சஸ் அதிமுக, இல்ல அதிமுக வர்சஸ் திமுக. அதுல இருந்து உடனடியால வாக்காளர்களை நீங்க மாத்துறது ஒரே தேர்தல்ல மாத்தி எடுத்துட்டு போறதெல்லாம் சாத்தியம் இல்ல. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி வச்சப்போ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி வைகோ ஒரு காலத்துல ட்ரை பண்ணிருக்காரு, ஃபெயிலியர் ஆயிருக்கு. கமல் மக்கள் நீதி மையம் வச்சு ட்ரை பண்ணாரு, ஃபெயிலியர் ஆச்சு. மேபி கமலுக்கு 5-5.5% கிடைச்சது, 8% வரலும் போச்சு. அதனால மேபி விஜய்க்கு வந்து கமலை விட ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னா 16% போலாம். இல்ல அதிகபட்சம் 3 மடங்கு கமலை விட ஒரு பெரிய நடிகர், உச்ச நட்சத்திர நடிகர் அப்படின்னு எடுத்தா கூட 24% தான் வருது. நீங்க தேர்தல் ஜெயிக்கணும்னா 40% வேணும். 40%க்கு ஏணி வச்சாலும் எட்டாதே. அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். விஜய் 40% வாங்குவார், அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா வச்சு ட்ரெண்ட் செட் பண்றாங்கல்ல. ட்ரெண்ட் கண்டிப்பா செட் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னா, அதிமுகவுக்கு போற ஓட்டு விஜய்க்கு அதிகமா போயிடுச்சு அப்படின்னா திமுக வெற்றி பெறலாம். அதனால அந்த ட்ரெண்ட திமுக கூட செட் பண்ணலாம். இல்ல விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கம்மியா ஓட்டு வாங்குவாரு, சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் எடுப்பாரு, தலித்துகள் ஓட்டுகளை விஜய் அதிகமா எடுப்பாரு, விஜய் வந்து ரொம்ப கம்மியா ஓட்டு எடுப்பாரு அதிமுக செட் பண்ணுதுன்னா அது திமுகவுக்கு பாதிப்பு. அதிமுக கூட அந்த அஜெண்டாவை செட் பண்ணலாம். அதை இவங்க இந்த கட்சி செட் பண்றதுக்கு முன்னாடியே தாவேகாவோட அனுதாபிகள் இல்ல தாவேகாக்குடைய அந்த, அதாவது திமுக மேல எனக்கு பிடிக்கல, அதிமுக பிடிக்கல அப்படின்னு தாவேகாக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க இல்லையா? அந்த போன்றவர்களும் வந்து ஒரு செட் பண்றாங்க. இது வேட்பாளர் சம்பந்தப்பட்டிருக்கு, சின்னம் சம்பந்தப்பட்டிருக்கு. வெறும் தலைவரை வண்டி விஜய் வந்து ஃபார் சிஎம்னா ஒரு கணக்கு வரும், விஜயோட கட்சியில இருக்கிறவங்க எம்எல்ஏனா ஒரு கணக்கு வரும். உதாரணத்துக்கு திருச்செந்தூர். இப்ப திருச்செந்தூர்ல வந்துட்டு இப்ப பிஜேபி வந்து சரத்குமாரை நிறுத்துறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சிருக்கோம். அவர் திருச்செந்தூர்ல நின்று இருக்கிறார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். இப்போ அங்க இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் கிட்ட அனிதாக்கும் நல்ல பேர் இருக்குது, சரத்குமாருக்கும் ஒரு வசீகரம் இருக்கு, பழைய ஸ்டார். அப்படி நிற்கும் போது அங்க ஒருத்தர் விஜயோட வேட்பாளரா ஒருத்தர் போடுறீங்கன்னா பொதுமக்கள் அங்க எந்த வேட்பாளர் ஏத்துக்குவாங்க? இப்ப வேட்பாளரோட பலன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த பெரிய பலம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த சமூக நீதி பேசும்போது சாதி அரசியல் இந்த மண்ணுல இருக்கு. இப்ப விஜயோட தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? இந்த சின்ன பசங்க மாதிரி போயிட்டு இந்த வண்டியில கத்திக்கிட்டு இந்த கிராப்பு தலையை வச்சுக்கிட்டு எல்லாம் போனா அது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதெல்லாம் எப்படி இந்த தேர்தல் முடிஞ்சவனதான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா விஜயோட ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ் ஆடியன்ஸ், சிலயும் டிலயும் அதிகமா இருக்கிறாங்க.
இந்த சீலையும் டீலையும் இருக்கும்போது இப்போ கமல் அவர்களோட ஆடியன்ஸ் ஏ ஆடியன்ஸ், எலைட் அது சத்யம் தியேட்டர்ல அதிக நாள் ஓடும். விஜய் படம் எல்லா தியேட்டர்லயும் ஓடும். அப்போ அது எப்படி ஓட்டா அது எப்படி மாறுதுன்றத பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம உடனே இங்க உட்காந்துக்கிட்டு 40% வாங்குவாரு, ஆட்சியை புடிச்சிடுவாரு, முதலமைச்சரா உட்காந்துருவாருன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நிறைய வியூஸ் கூட போகும் அப்படி பேசுனீங்க. நல்லா பாராட்டு, சூப்பர் ப்ரோ, அருமை ப்ரோ, ப்ரோ ஒரு ஒரு மியூசிக்கோட போடுங்க ப்ரோ அப்படின்னு பாடிக்கினே டான்ஸ் பண்ணி வைபா பண்ணுங்க ப்ரோ கூட சொல்லுவாங்க. நம்ம இந்த கருத்தை சொல்லும்போது நம்மள வண்டியா ஏசுவாங்க. அது வேற. கல நிலவரம் ஏதோ நம்ம அதை சொல்லிட்டோம்னா வரலாறு கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. இல்லன்னா பிற்காலம் வேற மாதிரி இருக்கும். இப்ப அதனால சரி, இப்ப நாளைக்குல இருந்து விஜய் டெய்லி காலைல ஏஞ்சிக்கிறாரு, 6 மணிக்கெல்லாம் பல்ல தேய்ச்சிட்டு தெருவா போய் பிரச்சாரம் பண்றாரு. திமுக எதிர்த்து உச்சக்கட்ட குரல் கொடுக்குறாரு, ஒரு கூட்டணி வலிமையா அமைக்கிறாரு, வேட்பாளரை தேடி தேடி போறாரு, அஜிதாவை ஆஸ்பத்திரியில போய் பாக்குறாரு, கரூர்ல வீட்டுக்கு போய் பாக்குறாரு, மலேசியா பக்கமே போகாம இங்கேயே எல்லா ஸ்டேடியமா சுத்தி இளைஞர்களை பாக்குறாரு, சூறாவளி பிரச்சாரம் பண்றாருன்னா விஜய் ஜெயிப்பாரு. ஆனா அவர் பண்ணதில்ல, பண்ண போறதும் இல்ல, பண்ணவும் மாட்டாருன்னு எனக்கு தெரியறதுனால நான் இதை பதிவு பண்றேன். ஓகே, இறுதியா இன்னொரு விஷயம், திமுக கொஞ்சம் டீகோட் பண்ணலாமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை, முக்கியமா இந்த திருத்தணி சம்பவம் எப்படி பாக்குறீங்க? சரி, அதாவதுங்க இது ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு லிக்கர் பாலிசியோ இல்ல ட்ரக் பாலிசியோ சரியில்லை, நம்ம அதை திருப்பி ஆராயணும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, சிறு வயது இருக்கவங்க கிட்ட எப்படி மதுவோ இல்ல கஞ்சா போதை கிடைக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப இது இந்த ஊருக்குள்ள ஊடுருவி வருது, வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் வரவங்க இளம்பெயர் தொழிலாளிகள் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ இது ஒரு சீரியஸான பிரச்சனை. ஆல்ரெடி காவல்துறைக்கு வேலை பலு அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு தனியா இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி கல்லூரிகள்லயும் சரி பள்ளிக்கூடங்களையும் சரி கவுன்சிலர்ஸ் போட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். வெறும் காவல்துறையை வைத்து நீங்க கையை உடைக்கிறது, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான்னு சொல்றது அப்படின்றது ஒண்டி வராது. இன்னொன்னு, மது கடைகள் கொஞ்சம் குறைக்கணும். இந்த போதைப் பொருள்கள் ஒரே நேரத்துல மொத்தமா எல்லாரையும் திருத்த முடியும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கணும். இந்த பிரச்சனை சமுதாயத்துல இருக்குன்ற ஏத்துக்கிட்டு அந்த மனப்பான்மைக்கு நம்ம வந்தாதான் இதுல தீர்வு காண முடியும். எங்க ஆட்சியில அப்படி இருந்தது, உங்க ஆட்சியில எப்படின்னா கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்கும். கள்ளசாராய சாவு யார் ஆட்சியில வேணாலும் நடக்கும். அந்த போதை கலாச்சாரம் என்பது இங்க ஊடுருவி போயிருக்கு. அப்ப அதை நிவர்த்தி செய்வதற்கு நல்ல குடும்பங்கள் உருவாகணும், நல்ல பள்ளிக்கு ஆசிரியர்கள் அந்த மாதிரி அதை எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபடுத்தி எடுத்துட்டு போக முடியும். இப்ப இது ஒரு சிக்கல். இன்னொன்னு, குறைந்தபட்சம் அரசாங்கம் இனிமேல் டாஸ்மாக் நடத்துறது நடக்காம இருந்தா மேபி அரசுக்கு கெட்ட பேர் வராது, இன்னும் இந்த கட்டுக்கோப்பான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப என்ன பிரச்சனைனா, இதுவும் கிடைக்குது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறான். அப்புறம் போதாக்கரைக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் எதனா ஒரு மாத்திரை கச்சா அதையும் வாங்கி போட்டுக்கிறான். எவன் எந்த போதையில இருக்கிற மாட்டேன்றான்னு தெரியாது. காவல்துறையில இருக்கிற அதிகாரிகளோட புலம்பல், அவர்களும் நம்மள போல மனிதர்கள் தான். ஒரு இஷ்யூ நான் இதுல இன்னும் இன்டெப்தா பார்க்கணும். ஆனா கண்டிப்பா இந்த போதை பிரச்சனை என்பது தமிழகத்துல இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. சமுதாய சீர்கேடு அது நடக்குது. இப்ப நீங்களோ நானோ கூட நாளைக்கு போறோம், ஒரு 4 பசங்க ஓரமா நின்று ஏதோ இருட்டுல நின்று இருக்காங்க, சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு போயிட்டு தம்பி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க கூடாது. கேட்டா சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டு கத்தி ஒண்ணு எடுத்து கொக்கி குமார் மாதிரி மண்டை மேலேயே குத்தி 2 போட்டு ரீல்ஸ் எடுத்து டிக்டாக் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் நமக்கு கானா பாட்டு போடுவாங்க. கரெக்ட். அந்த இறப்புக்கு 4 நண்பர்கள் அந்த இறப்புக்கு 4 நண்பர்கள் மது போதையில கானா பாட்டு ஒப்பாரி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கேண்டில் தான் வச்சு நமக்கு இன்றி அப்படின்னு போட்டு முடிக்கணும். இப்படிதான் இருக்குது சமுதாயம். நல்லது கெட்டது யாரும் கேட்க முடியாத மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. இது நாட்டுக்கு நல்லது இல்ல. அதனால இது ஒரு வார் ஃபூட்டிங்ல இதை மாத்தி யோசிக்கணும். லேட்டரல் திங்கிங்ல பண்ணி இதற்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் அரசாங்கம் எடுக்கணும். அந்த ட்ரக் இது பண்றதுக்கு, ரெடியூஸ் பண்றதுக்கு சென்டர்ஸ் எல்லாம் புதுசா இது ஒரு துறையா மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு தேவை அந்த அளவுக்கு இருக்கு. அது துறையா மாத்தினாதான் அது சரி செய்ய முடியும். இப்ப திமுக அரசு மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா கூறப்படுகிறது. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இந்த கரண்ட் பில்லு, பல மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் பத்தி யாரும் கவனிக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் ஒரு பக்கம், மக்களோட அடிப்படை பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பாங்க மக்களுக்கு பிரச்சனை என்பது எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்குங்க. மக்களோட பிரச்சனை யாரெல்லாம் சரி செஞ்சு கவனிச்சுட்டாங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி குறைச்சிடலாம். இன்னும் கூட 3 மாசம் கால அவகாசம் இருக்கு. ஒரு சில விலைகள்லாம் ஏத்திருக்காங்க, அதெல்லாம் குறைப்பார்கள். இல்ல மக்களோட அந்த போராட்டம் பண்றவங்களை கூப்பிட்டு பேசினா அவங்களோட கோபம் தனியும். மேபி அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் செதறாம பாதுகாக்கலாம். திமுக என்பது ஒரு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி.
அப்ப சொந்த வாக்கு செலுத்துறவங்க, உதாரணத்துக்கு துப்புரவு தூய்மை தொழிலாளிகள் எல்லாருமே திமுகவுக்கு தான் அதிகப்படியா ஓட்டு போட்டோம். ஆனா அவங்க இன்னைக்கு களத்துல ரோட்ல நின்னு போராடுறாங்க. அதை காவல்துறை வச்சு நீங்க கட்டுப்படுத்த நினைக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் மாத்தணும். இல்லைன்னா சிக்கல் தாங்க. ஏன்னா மக்களுக்கு கோவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி தான் ஆக போகும். எல்லா ஆட்சியிலுமே எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. அப்படிதான் ஆன்டி இன்கம்பன்சி வருது, அப்படிதான் ஆட்சி மாற்றம்ன்றது ஒண்ணு நடக்குது. திமுக ஒன்றும் எதிர்கட்சியில இல்லாத கட்சி கிடையாது, தொடர்ந்து ஆட்சியில இருந்த கட்சியும் கிடையாது. அதனால அது வந்து ஒரு சைக்கிள். ஆட்சி போகும், ஆட்சி வரும், ஆட்சி போகும், ஆட்சி வரும். இந்த ஆட்சி போறதுக்கு காரணம் என்னன்னா மக்களோட கோவம், மக்களோட வெறுப்பு. நீங்க சொத்து வரியை ஏத்திட்டு காலத்தின் கட்டாயம் அப்படின்லாம் சொல்லிட்டு கரண்ட் பில் நாங்க அதை விட நாங்க கம்மியா தான் ஏத்திருக்கோம், பால் விலை வந்து நாங்க 50 காசு தான் ஏத்தணும் அப்படின்னு இந்த நொரநாட்டியெல்லாம் மக்கள் கிட்ட பேச முடியாது. இந்த மக்கள் வந்துட்டு அவங்க நம்ம மாநிலத்துலதான் கம்மி. அப்ப பக்கத்து மாநிலத்துல போய் நீங்க ஓட்டு கேளுங்கன்றுவாங்க. மக்கள் கிட்ட வந்துட்டுங்க, மக்கள் விலைவாசி ஏறுது மக்கள் சொல்றாங்கன்னா கேட்கணும். சரி, ஏத்தாம எப்படி ஆட்சி பண்றதா, வேற வருவாய் பெருக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் பண்ணணும். சரி, பால் விலை ஏத்துனீங்க, அதுக்கேத்த மாதிரி பாலோட அந்த தன்மையை ஏத்தணும்ல, குவாலிட்டியை ஏத்தி இருக்கணும்ல. குவாலிட்டி பழைய மாதிரி இல்லைன்றாங்களே. பஸ் விடுறீங்க, ஃப்ரீ கொடுக்குறீங்க, ரைட்டு. ஏசி பஸ் நிறைய விட்டு அதுல டபுளா காசு வாங்கிருக்கலாம் இல்லையா? பண்ணல. அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளியா எடுக்கிறாங்க. எல்லாரும் நிரந்தர தொழிலாளியா எடுத்தா திமுக ஆட்சி காலத்துல எனக்கு வேலை கிடைச்சது, இனாமா கிடைச்சது, தகுதிக்கு கிடைச்சது, நான் சாவர மட்டும் திமுக தான் ஓட்டு போடுவேன் நினைப்பாங்கல்ல. அப்படிதான் அரசியல் பண்ணணும். இந்த கான்ட்ராக்ட் அரசியல், டெண்டர் அரசியல் பண்ணா வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு ஒரு தொடர் குற்றச்சாட்டு வருது இல்ல? இல்லைங்க, அது குற்றச்சாட்டுன்றதை விட அது உண்மையா மாறுது இல்லையா? இந்த தூய்மை பணியாளர்களோ இல்ல ஆசிரியர் பெருமக்களோ, நீங்களும் சரி நானும் சரி, நம்ம ஆசிரியர்களை பார்த்தா இன்னைக்கும் கையெடுத்து கும்பிடுவோம், நேசமா பார்ப்போம். அவர்களும் நம்ம பிள்ளைகளா பாக்குறாங்க. அந்த ஆசிரியர் பெருமக்கள் சார்ந்த ஒரு அமைப்புல இருக்கிறவங்க போயிட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறது, கோஷம் போடுறது நல்லாவா இருக்கு? அந்த மாணவன் அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்? அது நல்லா இல்ல இல்லையா? ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு அது ஒரு உகந்த ஒரு அரசியலாக எனக்கு தென்படவில்லை. அதனால அந்த குற்றம், நீங்க என்ன வாக்குறுதி சொன்னீங்களோ அதை செஞ்சு கொடுத்துறதுதான் ஒரு ஒரு பொருள். அதான் ஒரு முறை. இன்னொன்னு, இது ஒண்ணு செய்ய முடியாத ஒரு திட்டம்லாம் கிடையாது. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதே நீங்க வந்து 1 கோடி பேருக்கு மேல 1.5 கோடி பேர் கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னும் போது இதெல்லாம் எந்த மொழிக்கு, அரசுக்கு? அப்ப நீங்க இது ப்ரையாரிட்டி பண்ணலன்னு தான் நான் பாக்குறேன். அதனால அந்த கோரிக்கைகள் எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து முதலமைச்சர் வந்து அதை கவனமா கூர்ந்து கவனித்து அதை சரி செஞ்சு கொடுக்கும். ஓகே, ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல உங்களோட கருத்துக்களை நியூ இயர் டைம்ல கொடுத்துருக்கீங்க. அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் நண்பா. இது அனிமே இந்த டெலிகாஸ்ட் பண்ணும்போது நியூ இயர்ல தான் இருப்போம். நியூ இயர் வாழ்த்துக்கள் குடும்பத்துக்கு தெரிவிச்சிருக்கேன். உங்களுடைய மீண்டும் சொல்றேன், மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுல கோட்டி அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதை நண்பர் சொல்லிக்கிறதுக்கு பெருமையா எடுத்துக்கலாம். உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும், நல்ல வழி பிறக்கும். தேங்க்யூ.